ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ஓட சிலபஸ் தான் வந்து பார்க்க போறோம். பேப்பர் 1ஓட சிலபஸ் வந்து நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. பேப்பர் 1லயும் சரி, பேப்பர் 2லயும் சரி வந்து 10 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு மாடரேட் அந்த லெவல்ல தான் வந்து இருக்கும். டஃப்பாலாம் இருக்காது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் மோஸ்ட்டாவே இருக்கும். நாலேஜையும், கான்செப்ட்டையும் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. டாபிக்ஸ் ஆனால் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்போது ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு டீச்சர் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இது வந்து செட் ஆகாது. எப்படின்னா, இப்போ ஒரு வேளை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நான் வெளியே அனுப்பிச்சிருவேன், இல்லைனா வந்து முட்டி போட வைப்பேன் அப்படின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே ஒரு நல்ல டீச்சர் மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தான் இதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீசர்ச் ஆப்டிடியூட். இந்த ரீசர்ச் ஆப்டிடியூடை வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மக்கப் பண்ணுற மாதிரி, நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் அந்த கான்செப்ட்ஸ்லாமே இருக்கும். பிஹெச்டி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். எவ்வளோ படித்து வச்சிருந்தாலும் நம்ம 10 கொஷின்ஸ் இப்போ 10 விதமாக நம்ம படிச்சு வச்சிருந்தாலும் 11வது விதமாக இதுல இருந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஒரு ப்ரொஃபஸர் இல்லை ரீசர்ச்சர் வந்து 2 பேருக்கும் தேவைப்படுற விஷயம் தான் எல்லா யூனிட்லையுமே நம்ம கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே இது படிச்சுட்டு இருக்கோம். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்றுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஒரு பேராகிராஃப் எஸ்ஸே மாதிரி நிறைய கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இல்லைனா இந்த வார்த்தை இதோட ஆப்போசிட் மீனிங் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா, அதுதான் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட் கொஸ்டின்ஸ், அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டாக அது வந்து நம்ம 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் தரவு பண்ணாலே ஒரு கொஷனுக்கு வந்து 2 மார்க்ஸ். ஸோ 5 கொஷின்ஸ் 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் சாலிடாக எடுக்கலாம். இதுலேயும் சரி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அந்த 7th யூனிட் அதுலேயுமே சரி டெஃபினட் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் படித்தாலே நீங்கள் வந்து சாலிடாக வந்து 20 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கு. முன்னாடிலாம் வந்து 5 கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 3 கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1 டேலே வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். நம்ம எல்லாருமே பார்த்து பயப்படுற ஒரு டாபிக். ஆனால் ஈஸி தான். இது வந்து ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். இதில் வந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் ரீசனிங், இந்த பிளட் ரிலேஷன் பற்றி கேட்குறது, டைரக்ஷன்ஸு, இந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ட்ரெயின் சம்மு, இந்த கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் அந்த இந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஒரு ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இப்போ வந்து மார்ச் தான். ஸோ ஜூனில் தான் வந்து எக்ஸாம் வரும். அதுக்கு இப்போத்துலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். கம்யூனிகேஷனுக்கு அப்புறமா ஈஸியான டாபிக்னா அது இந்த டாபிக் தான். இதில் வந்து கொஞ்சம் இந்த சான்ஸ்கிரிட் டேர்ம் இதெல்லாம் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். ஆனால் வந்து இதில் வந்து 7 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் இது. ஆனால் வந்து ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு, பார் கிராஃபு, டேபிள் அண்ட் சார்ட் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட், பார் கிராஃப் இது எல்லாமே சேர்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் அண்ட் சார்ட் இதை வச்சு மட்டும் தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாமே படிச்சுட்டு தான் போகணும். பை சார்ட்டும் படிச்சுட்டு போகணும், பார் கிராஃப் பற்றி எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம போகணும். ஆனால் இப்போ மோஸ்ட்டாக வந்து டேபிள் அண்ட் சார்ட் இதில் தான் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th யூனிட், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து படித்தவங்க அந்த 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 கோடில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷனு, இது சம்மந்தமாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இதில் கேட்பாங்க. இதில் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இதில் வந்து
3 to 4 டாபிக் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 3 இல்லை 4 டெஃபினட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க. இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுக்கு என்ன ரோல், இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பாலிட்டியில் வந்து பெருசாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறது இல்லை. அப்படி கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், நிதி ஆயோக், இந்த டாப்பிக்ல இருந்தால் வந்து மோஸ்ட்டாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலேயுமே வந்து பேப்பர் 1ல் வந்து 10 யூனிட் இருக்குது, பேப்பர் 2ல் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேப்பர் 1ல் இருக்க அந்த 10 யூனிட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பேப்பர் 2ல் வந்து கோட் 55, அதாவது லேபர் லா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த கோட் 55 இருக்கும். அதுக்கான வீடியோஸும் நான் இந்த சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து காமனானது, அதாவது அத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாலும் அந்த பேப்பர் 1ங்கிறது வந்து காமனானது. அந்த காமனான அந்த பேப்பர் 1ஓட கண்டென்ட் வந்து நான் தமிழில் வந்து இந்த சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கோட் 55 யார் யாரெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.